ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஜுவல்லரி மேக்கிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ப்ரைஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது, எப்படி செல்லிங் ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஜுவல்லரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல் அம்முனேஸ்ட். என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா டிஐஒய் ஜுவல்லரி வீடியோஸ், நான் வந்து மேக்கிங் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டால்ஸ் போடணும், இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், எப்படி சேல் பண்ணுறது, என்ன மாதிரி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோஸ்க்குமே நான் தனித்தனியாக பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி எல்லாத்தையுமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹவு டு கேல்குலேட் அண்ட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஃபார் ஹேண்ட்மேட் ஜுவல்லரி. இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி பிஸ்னஸ் எதனால் ஃபெயில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன்ஸ் எல்லாம் பேடாக இருக்கிறதுனால கிடையாது. ப்ரைஸிங் வந்து தப்பான ப்ரைஸிங் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுனால தான் ஃபெயில் ஆகுது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ்னு யோசிக்கும் போது இப்படி யோசிப்பாங்க, கஸ்டமர் சொல்கிற ப்ரைஸ் தான், இல்லைனா காம்படிட்டர் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதே ப்ரைஸே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா இது ஒரு ஹாபியாக நான் பண்ணுறேன் அதனால் இதுக்கான ப்ரைஸ் வந்து இது போதும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லைனா வீட்டில் இருந்து தானே பண்ணுறேன், சேலரி எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது. இது எல்லாமே தப்பு. ப்ரைஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெட்டீரியல்ஸ்க்கான பேமெண்ட், அப்புறம் உங்களோட டைம்க்கான சேலரி, உங்களோட ஸ்கில்லுக்கான வேல்யூ, உங்களோட மிஸ்டேக் அண்டு ரிஸ்க்கு, நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கான காம்பன்சேஷன் மாதிரி உங்களோட பிஸ்னஸ் வந்து அப்போ தான் சர்வைவும் ஆகும். நீங்கள் உங்கள் டைமுக்கு வேல்யூ போடலைன்னா நீங்கள் பிஸ்னஸ் நடத்தலை, லேபர் தான் பண்ணுறீங்க. ப்ரைஸிங்கை கேல்குலேட் பண்ணுறதுக்கு சரியான ஃபார்முலா இது தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா வந்து எப்போவுமே மாறாத ஃபார்முலா. ப்ரைஸிங் ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் காஸ்ட், லேபர் காஸ்ட், ஓவர் ஹெட் காஸ்ட், அதுக்கப்புறமா ப்ராஃபிட், இதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ண வேண்டியிருக்கும். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்து பார்க்கலாம். மோஸ்ட் ஹேண்ட்மேட் செல்லர்ஸ் வந்து இங்கே தான் லாஸில் போகிறாங்க. இப்போ பீட்ஸ் வந்து ₹50 ஆச்சு அப்படின்னாக்கா காஸ்ட் வந்து ₹50 அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. மெட்டீரியல் காஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பீட்ஸு, ஸ்டோன்ஸு, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய த்ரெட்டு, ஒயர், எலாஸ்டிக், இல்லை ஹூக்ஸ், கிளாஸ்ப், ஜம்ப்ரிங், க்ளூ, இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே நீங்கள் வந்து சேர்த்து தான் மெட்டீரியல் காஸ்ட் வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். அடுத்ததாக லேபர் காஸ்ட் பற்றி பார்க்கலாம். உங்களோட டைம் வந்து ஃப்ரீ கிடையாது, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய லேடிஸ் வந்து சொல்லுவாங்க, ஃப்ரீ டைமில் பண்ணுறேன், வீட்டில் இருந்து தான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலாம். பட் பிடிச்ச வேலையை செய்கிறதுக்கு கூட உங்களுக்கு டைம் வந்து கன்சியூம் ஆகுது. நீங்கள் இந்த ஜுவல்லரியை யாராச்சும் பண்ண சொல்லி சொன்னால் அவங்களுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க? மினிமம் லேபர் ரேட் வந்து பார்த்திங்கன்னா, பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட 1 ஹவருக்கு வந்து நீங்கள் ₹120 ₹150 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஒரு வேளை இன்டர்மீடியேட், எனக்கு இன்னும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் நல்லா பண்ண வரும், நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய 1 ஹவருக்கான ரேட் வந்து ₹180 $250 வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இல்லை நான் எக்ஸ்பர்ட், நான் ஜுவல்லரி மேக்கிங்கில் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் 1 ஹவருக்கு வந்து ₹300 ப்ளஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 20 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா ₹150 பெர் ஹவர் நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்க லேபர் சார்ஜஸ் அப்படின்னா, ஒரு பிரேஸ்லெட் பண்ணுறதுக்கு உங்களுக்கான லேபர் சார்ஜ் வந்து ₹50. லேபர் சப்போஸ் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் நாளே போயிடும். அதோடு மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட் வந்து போய் நீங்கள் பிஸ்னஸே க்ளோஸ் பண்ணக்கூட நீங்கள் வந்து நினைக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஓவர் ஹெட் காஸ்ட் பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ ஓவர் ஹெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டி, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி, மொபைல், இன்டர்நெட், பேக்கேஜிங், அதுக்கப்புறமா நீங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க ப்ரொஃபஷ்னலாக அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஆட்ஸ் வந்து ரன் பண்ணுறீங்கன்னா அதுக்கான சார்ஜஸ் இருக்குது. பிளாட்ஃபார்ம், அதாவது மீஷோ, அமேசான், இந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்முக்குன்னு ஒரு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த சார்ஜஸ் எல்லாமே வந்து ஓவர் ஹெட் காஸ்ட்டில் தான் உங்களுக்கு கவர் ஆகும். இதெல்லாம் சின்ன அமௌண்ட்னு யோசிக்காதீங்க. மெட்டீரியல் ப்ளஸ் லேபர், அது கூடவே வந்து 10 to 20% வந்து ஆட் பண்ணுங்கள். இது இல்லாமல் பிஸ்னஸ் வந்து சஸ்டெயின் ஆகாது. அடுத்ததாக ப்ராஃபிட் பற்றி பார்க்கலாம். ப்ராஃபிட்னா கிரீடி இல்லை, எக்ஸ்ட்ரா காசெல்லாம் கிடையாது. ப்ராஃபிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். இப்போ எமர்ஜென்சி டைமில் ஒரு அர்ஜென்ட்டான ஆர்டர் அப்படின்னா அந்த சமயத்தில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பெட்டரான மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு மென்டல் பீஸும் வந்து தரும். ப்ராஃபிட் மார்ஜின் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோ காஸ்ட் ஜுவல்லரி நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 50%லேருந்து ஒரு 100%குள்ளே நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே வந்து ரெகுலர் ஹேண்ட்மேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 to 60%, இல்லை பிரைடல் இல்லை கஸ்டம் அந்த மாதிரி ஜுவல்லரி மேக் பண்ணுறீங்க அப்படின்னா 60 to 100%. ப்ராஃபிட் இல்லாமல் பிஸ்னஸ் வந்து நடக்காது.
ப்ராஃபிட் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்களே கொஞ்சம் நாளில் வந்து பிஸ்னஸை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அடுத்ததாக வந்து கம்ப்ளீட்டான ரியல் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளான பீட்ஸ் பிரேஸ்லெட் வந்து மேக் பண்ணி சேல் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டீரியல் காஸ்ட் வந்து உங்களுக்கு அதுக்காக ஒரு 40 ருபீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, லேபர் வந்து 15 மினிட்ஸ் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 மினிட்ஸ் எடுக்குதுன்னா அதுக்கான சார்ஜஸ் வந்து 40 ருபீஸ் வரைக்கும் போடுறோம். அடுத்ததாக ஓவர் ஹெட் காஸ்ட் வந்து நம்ம 10% எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 8 ருபீஸ் வருது. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 ருபீஸ் டோட்டலாக வருது. அது கூட நீங்கள் ப்ராஃபிட்டே வந்து ஆட் பண்ணணும் இல்லையா? ப்ராஃபிட் வந்து நீங்கள் சப்போஸ் 80% வைக்கிறீங்க அப்படின்னா 70 ருபீஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு 150லேருந்து 160 வரைக்கும் நீங்கள் சேல் பண்ணலாம். நீங்கள் இதை வந்து 80 ருபீஸ்க்கு சேல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணல, லாஸ் தான் பண்ணுறீங்க. கஸ்டமர் உங்களோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு நீங்கள் கஸ்டமருக்கு பே பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். அடுத்ததாக வந்து ஆன்லைன் வர்சஸ் ஆஃப்லைன் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ஆன்லைனில் வந்து நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ மீஷோ இல்லை அமேசான் அந்த மாதிரி ஏதாவது பிளாட்ஃபார்மில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா அது பிளாட்ஃபார்முக்கான கமிஷன் சொல்லிட்டு ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து அதுக்குன்னு தனியாக நீங்கள் பேக்கேஜிங்கான மெட்டீரியல்ஸ் நீங்கள் வந்து செப்பரேட்டாக வாங்க வேண்டியிருக்கும். அடுத்து ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். ஆட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கான ப்ரைஸிங் எல்லாம் இருக்கும். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து 20 to 30% வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதே இப்போ வந்து ஆஃப்லைன் இல்லை எக்ஸிபிஷனில் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ கேஷாவோ இல்லைனா ஜிபேலேயோ உங்களுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பேக்கேஜிங் சப்ளைஸோ எதுவுமே நீங்கள் வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்காது. சிம்பிளாக ஒரு பேக்கில் வந்து நீங்கள் போட்டு கொடுத்தாலே போதும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நிறையவே காஸ்ட் கட்டிங் அதில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ப்ரைஸில் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, வை கஸ்டமர் சே இட்ஸ் எக்ஸ்பென்சிவ். சில கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து உங்களோட கஸ்டமராக இருக்க முடியாது. இப்போ வந்து ரெடிமேட் ஜுவல்லரியோட இந்த ஜுவல்லரியை வந்து அவங்க கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. ஹேண்ட்மேட் ஜுவல்லரியோட வேல்யூ வந்து அவங்களுக்கு புரியாது. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணி நீங்கள் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கரெக்டான ஆடியன்ஸ் வந்து உங்களை கண்டிப்பாக தேடி வந்து அவங்க வந்து வாங்குவாங்க. இதை நானே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். நான் ஸ்டால் போடும்போது இது மாதிரி ப்ரைஸ்லாம் நான் வந்து கம்மி பண்ணலாம் மாட்டேன். அதுக்கான ஆடியன்ஸ் வந்து வாங்குவாங்க, நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதே மாதிரி வந்து வாங்குவாங்க. ஸோ நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணுங்கள். சப்போஸ் ப்ரைஸ் வந்து கம்மி பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட ப்ராடக்ட்டோட வேல்யூ வந்து நம்மளே ரெடியூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்ததாக வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ப்ராப்பர் ப்ரைஸிங். நீங்கள் ப்ராப்பராக ப்ரைஸிங் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாகும், பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகும், ரெஸ்பெக்ட் கிடைக்கும், கஸ்டமர்ஸ் உங்களை வந்து அப்போ தான் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கே வந்து கான்ஃபிடென்ஸ் அப்போ தான் நிறைய பில்ட் ஆகும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்கேல் அப் பண்ணி கொண்டுட்டு போக முடியும். நீங்கள் வந்து டயர்ட் ஆக மாட்டீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்களோட வேலை மேலே உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் அப்போ தான் குறையாமல் இருக்கும். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சில கஸ்டமர்ஸ் வந்து உங்களை விட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சேல்ஸ் வந்து இனிஷியல் ஸ்டேஜஸில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் உங்களோட வேல்யூவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் சீப்பான ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நீங்கள் பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. அதே வந்து நீங்கள் கரெக்டான ப்ரைஸிங் வந்து வச்சிங்கன்னா லாங் டேர்மில் பிஸ்னஸ் வந்து ரொம்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரோ ஆகும். அதனால் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பிக்கெஸ்ட் ப்ரைஸிங் மிஸ்டேக் என்னன்னு பார்க்கலாம். காம்படிட்டரோட ப்ரைஸஸை வந்து நம்ம காப்பி பண்ணி நம்ம வந்து வைக்கக்கூடாது. அதே மாதிரி லேபர் வந்து நம்ம கவுண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது. இப்போது நம்மளை விட்டு கஸ்டமர் போயிடுவாங்களோ இல்லை ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நீங்கள் டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்காதீங்க. இமோஷ்னலான ப்ரைஸிங் எப்போவுமே பண்ணாதீங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் கஸ்டமர் இவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுக்குறது அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃப்ரீயாக கஸ்டமைஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களோட ப்ராடக்டோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆகிடும். போக போக உங்களோட பிஸ்னஸோட வேல்யூமே ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த ப்ரைஸிங் மிஸ்டேக்ஸ் எதையுமே பண்ணாதீங்க. உங்களோட ஜுவல்லரி வந்து உங்களோட டைமுக்கான பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கல, உங்களோட பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆகலை, நீங்கள் எப்போவுமே டயர்டாகவும் கோவமாகவும் இருக்கீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து சேல்ஸில் இல்லைங்க, ப்ராப்ளம் வந்து ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ கரெக்டான ப்ரைஸ் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்காக நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆக என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். See you all in next video. Bye.